டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது இந்தியா முழுக்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி அன்று நடந்த கிறிஸ்துமஸ் விழாக்களில் RSS, பஜ்ரங்க தள், இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் பிரச்சனை பண்றாங்க, அடிதடி நடத்துறாங்க, கிறிஸ்தவர்களை அடிக்கிறார்கள், அந்த இடங்களை அடித்து நொறுக்குகிறார்கள், அப்படி இப்படின்னு நிறைய பரபரப்பா நம்மளுடைய இந்த மத சார்பின்மை பேசுறவங்களும் சரி, சிறுபான்மையினர் சேர்ந்தவர்களும் பெருசா ஆக்கிட்டு இருக்காங்க. இதுல உடனே நம்ம சமூக ஊடகங்கள், வலைதளங்கள்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குறிப்பாக எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி அதுல ஒரு கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. உலக அளவுல இந்தியாவோட பேர் கெட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி பண்றாங்க. இந்தியா வாழ்வதற்கு அவ்வளவு சேஃபான இடம் இல்ல, பாதுகாப்பாக இல்லை, சிறுபான்மையினர் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடமே எடுத்துட்டு இருக்காங்க. நாம இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிறத சில விஷயங்களை கண்டிப்பாக பார்ப்போம். கிறிஸ்தவ மிஷனரிகள் இதுல என்னெல்லாம் பண்றாங்கன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது ஒண்ணு பரவலாக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை கிடையாது, 1-2 இடங்கள்ல நடந்து அது என்ன பிரச்சனைன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் வசிக்கிற இடங்கள்ல மிஷனரிகள் அதிகமாக வருவாங்க. ஏன்னா அவங்கள தானே ஏதாவது ஒண்ணு சொல்லி மதம் மாத்த முடியும். அப்படி பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல, மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான்ல நிறைய மலைவாழ் மக்கள் வாழும், பழங்குடியினர் வாழும் இடங்கள் இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இது 2லதான் இந்த பிரச்சனை நடந்ததாக பிரச்சனையை கிளப்பினாங்க. இப்ப இந்த இடங்கள்ல வாழ்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, பழங்குடியின மக்கள், அவங்க பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த பழங்குடியின மக்களுக்கே உரிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவங்கள போய் மாத்துறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன், இதை செய்யறேன், உங்களை அப்படி ஆக்கிறேன், இப்படி ஆக்கிறேன்னு போய் சொல்லி மாத்திருவாங்க. இப்போ சத்தீஸ்கர் எடுத்துப்போம். இப்ப இந்த பிரச்சனை நடந்ததாக இவர்கள் சொல்லும் இடமான சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு 5 மாவட்டங்கள் இருக்கு. 5 இடங்கள்: பஸ்தார், ஜாஷ்பூர், சுர்காப்பூர், அப்புறம் கன்கர், அப்புறம் நாராயணப்பூர். இதுல பஸ்தார் தான் முக்கியமான இடமாவே இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இதெல்லாம் நக்சலைட்டுகள் அதிகமாக இருக்கும் இடங்களாகவும் அறியப்படுகிறது. இப்ப நக்சலைட்ஸ் எல்லாத்தையும் ஒடுக்கியாச்சு. இந்த நக்சலைட்ஸ்க்கு ஃபண்ட் பண்றதே இந்த மிஷனரிகள் தான், சர்ச் மிஷனரிகள் தான் அவங்களுக்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடங்களுக்குள்ள அரசு நுழைய விடாதபடி இந்த பழங்குடியினரை அரசுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பழங்குடி மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இருந்தும் போயிருக்கிறார்கள். அந்த மாதிரி இப்ப நக்சலைட்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் நக்சலிசமே இல்லாம ஒழிச்சதுக்கு அப்புறம் இப்ப புதுசா இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு வராங்க. இந்த 5 இடங்கள்ல பாத்தீங்கன்னா 25-50% மக்களை மதம் மாற்றி கிறிஸ்தவ மதத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சர்ச்சுகள் கட்டி இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பாதிரியார்கள் அங்கதான் சுத்தி திரியிறாங்க. இதனால என்ன பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எஸ்டி மக்கள், பழங்குடியினருக்கு நாம ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும். இவங்க கிறிஸ்டியனா மாறினா அது இழக்க நேரிடும். அது பெரிய பிரச்சனை அங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவங்க கிறிஸ்துவத்துக்கு மாறினாலும் அவங்க இந்துக்கள், பழங்குடியினர் மக்களாகத்தான் அறியப்படுவார்கள். இது என்ன நியாயம்? அரசை ஏமாத்துற ஒரு 420 வேலை இல்லையா? அது போக உண்மையிலேயே இந்து மதத்தில் இருக்கும் பழங்குடியின மக்களுக்கு இந்த சலுகை போகாமல் இவங்க கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்தவங்களுக்கு போயிடும் இல்லையா? இந்த பிரச்சனை அங்க இருக்குது. அதனால இந்து பழங்குடி மக்களுக்கும் கிறிஸ்துவர்களாக மாறியவங்களுக்கும் அடிக்கடி இந்த சண்டை அங்க நடந்துட்டே இருந்தது. இன்னொன்னு, நம்ம இந்துன்னு சொன்னாலுமே அந்த மக்கள் அவங்க வழிபடுறதும் அவங்க வழிபாட்டு முறையும் சர்னான்ற ஒரு வழிபாடு முறை. அவங்க அது இந்து மதத்தை ஒட்டியே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு முறை இருக்கு. சத்தீஸ்கர்ல அதை தான் ஃபாலோ பண்றாங்க. அது சர்னான்னு சொல்லிக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனா அதை தனி மதமா அறிவிக்க சொல்லி கூட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது இந்து மதத்தை ஒட்டிய வழிபாடாக இருந்தாலும் அவங்க ஒரு தனி வழிபாடு முறை இருக்கு. அவங்களுக்கு என்று சில கடவுள்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் உடைப்பது மாதிரி செய்யும் போது 2 குழுக்களாக பிரிந்து சர்னா வழிபடுறவங்க, அதாவது இந்துக்களாக இருக்கும் அறியப்படும் அந்த பழங்குடி மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான பிரச்சனை அங்க நிறையவே ஓடிட்டு இருக்கு. இதனால அடிக்கடி அங்க சண்டை வந்துட்டே இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டேட்டையும் நான் எடுத்துக்கிறேன். அதுல இன்னொரு ஸ்டேட்லயும் ஜார்க்கண்ட், அதுல ஒரு 7 மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. ராஞ்சியில ஆரம்பிச்சு குண்டின்னு ஒரு இடம் இருக்கு, அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அங்கேயும் ஒரு 30-40% மாத்திருக்காங்க. அவங்களும் சர்னா அப்படிங்கிற அந்த வழிபாடு முறையை தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அங்க மிஷனரிஸ் எப்ப வந்தாங்கன்னா 1840 வந்துட்டாங்க. ஆங்கிலேயர் காலத்திலயும் அங்க ஏகப்பட்ட பேரை மாத்திருக்காங்க. 2 மாவட்டங்கள்லயும் ஆன்டி கன்வர்ஷன் லா, மதமாற்ற தடை சட்டம் இருக்கு. 2017 இருந்து அங்க மதமாற்ற தடை சட்டமும் இருக்கு. கோர்ட்டும் ஆர்டர் போட்டிருக்கு. கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி மதமாற்றம் செய்யறதுனால
அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. அரசால வந்து உள்ள போக முடியல, நக்சல்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணல, எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு, தயவு செய்து இந்த மாதிரி இல்லீகலா, இந்த மாதிரி வந்து சட்டத்திற்கு புறம்பாக மதம் மாற்றுவதை தடுக்க சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் போட்டிருக்குது. இந்த எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, பழங்குடி மக்களுக்கான அந்த ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அங்க வந்து சரியாக போய் சேராததுனால என்ன ஆகுதுன்னா அந்த மக்களுடைய முன்னேற்றமும் பாதிக்கப்படுது. இதுதான் அங்க நடந்த உண்மையான பிரச்சனை. இதுல பாஜக பஜ்ரங் தள் எங்க வந்தா இந்த மாவட்டங்கள்ல இந்த மாநிலங்கள்லயுமே சொல்லி பாத்தீங்கன்னா பாஜக RSS இருக்கட்டும் இல்ல அதன் துணை அமைப்புகளான பஜ்ரங் தள் மற்ற அமைப்புகள் எல்லாருமே வந்து இந்த மதமாற்றத்தை தடை செய்யும் நிப்பாட்டுவதற்கும் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அவங்க வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யார் அங்க இது செய்யறாங்கன்னா அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் தான் இவங்களோட சேர்ந்து அதை செய்யறாங்க. தங்கள் மக்களை மாற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் சத்தீஸ்கர்ல இருக்காரு. அவர் வந்து பிரபால் பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு பிஜேபி தலைவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை திருப்பி வந்து கர்வாப்சி பண்ணியிருக்காரு. அதாவது தாய் மதத்திற்கு திருப்பி இருக்கிறார். அவங்களுடைய மதம் வந்து நான் இந்து மதம்னு சொல்லவும் கிடையாது, சர்ணான்றதுதான். அவங்க சர்ணா என்ற வழிபாடுக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். அது மாதிரி நிறைய இடங்கள்ல திருப்பி எல்லாரும் மக்களை வந்து திருப்பி வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து சர்வ சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி மதம் மாறி போனவர்களை திருப்பி மதம் மாற்றி தாய் மதத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் டிசம்பர் 24 வந்து ஒரு பந்த் அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து டிசம்பர் 25 ஒட்டி ஏகப்பட்ட மதமாற்றங்கள் நடக்கிறது. அதுவும் வந்து சட்டத்திற்கு புறம்பாக மதமாற்ற தடை சட்டம் இருந்தாலும் இவங்க வந்து சின்ன சின்ன வீடுகள்ல சில இடங்கள்ல குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி மதமாற்றம் செய்கிறார்கள். அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக அவங்க அங்க பந்த் அறிவிச்ச நாள் அன்னைக்குதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்ட இடங்கள்ல நடந்தது. அப்ப என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு விழாவை நீங்க எதற்காக கொண்டாடுகிறீர்களோ அதற்காக மட்டும்தான் கொண்டாடணுமே தவிர மக்களிடம் போய் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்வதும் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதும் அவர்களை வந்து சட்டத்திற்கு புறம்பாக மதம் மாற்றுவதும் தவறு அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்களுக்குள்ள வந்த சண்டை தான். வெளியில இருந்து யாரும் உள்ள போய் சண்டை படல. மதம் மாற்றப்பட்டவர்களும் மதம் மாறாமல் இருந்தவர்களுக்கும் இடையே இருந்த அந்த பிரச்சனை தான் அங்க பெரிய அளவுல வெடிச்சது. அது வெடிச்சு அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. அவங்க வந்து திருப்பி இவங்களை தாக்கியிருக்காங்க 1-2 இடங்கள்ல. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு நம்மளுடைய இந்த ஜனநாயகத்தை பத்தி பெருசா பேசுறவங்களும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு கைக்கூலியாக இருக்கிற இந்த ஊடகவாதிகளும் அப்புறம் இந்த பத்திரிகைக்காரங்களும் என்ன பண்றாங்க, என்னமோ பாஜக வந்து கத்தி எடுத்துக்கிட்டு எல்லா கிறிஸ்தவர்களையும் விரட்டின மாதிரியும் பெரிய பிரச்சனை பண்ண மாதிரியும் ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. உலக அளவுல இந்தியாவுடைய அந்த பெருமையையும் அதோட மேன்மையும் குலைப்பதில் உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? எங்க பார்த்தாலும் உலகம் காரி துப்பது. உலகத்துல எதுக்கு காரி துப்பணும்? உலக அளவுல இன்னைக்கு யாருக்கு சண்டை? கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான். ஐரோப்பிய நாடுகள்ல வந்து கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாம அடைச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில யூதர்களை கொண்டது யார்? ஆப்பிரிக்காவில பழங்குடியினரை இந்த மாதிரி மதம் மாற்றதுனால கிறிஸ்தவர்களுக்கும் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கும் மதம் மாறிய கிறிஸ்தவர்களும் சண்டை போட்டு பசி பஞ்சம் பட்டினின்னு அங்க கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா நாடுகள் முழுதும் நடந்துட்டு இருக்கு. எல்லா நாடுகள்லயும் உங்களுக்குள்ளதான் சண்டை வருது. நீங்க மாத்தி மாத்தி கொண்டுக்கிறீங்க. ஆனா இந்தியாவில வந்து இன்றைக்கு மதம் மாறுவது தவறு என்று நாம் சொல்லி அவர்களை வந்து நிப்பாட்டும் போது எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை கொள்றாங்க நீங்க கதறுவதை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு. இது நான் இறுதியாக முடிப்பதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்பதான் ஒரு பாதிரியார் என்ன பண்ணாரு, வெளிநாட்டு பாதிரியாரு அந்தமான்ல இருக்க நிக்கோபார் ஐலாண்ட், அங்க ஒரு 80 பழங்குடியின மக்கள் ரொம்ப மோசமான ட்ரைப்ஸ் வாழ்றாங்க. அங்க யாருக்கும் போக அனுமதி கிடையாது. நான் இந்தியர்கள் கூட போக முடியாது. அந்த ட்ரைபை மாத்திரன்னு சொல்லி அங்க போய் அவங்க வந்து அம்பை விட்டு எய்து அவரை கொண்டுட்டாங்க. அங்கேயே கொண்டுட்டு அவர் பாடியே கிடைக்கல. அது வேற விஷயம், எடுக்க கூட முடியல. உங்களுக்கு என்ன ஆசை? உங்க இயேசுவை நீங்க கும்பிட்டுட்டு போங்க. அதுக்காக இங்க இருக்கிற பழங்குடியின மக்கள், ஒண்ணும் தெரியாத அப்பாவிகள், அதுக்கப்புறம் பட்டியலின மக்களை மாத்துவதால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இது ஒரு விதமான ஏமாற்று வேலை. இதுவான ஒரு 420 தான். இதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு மதம் மாறுவதால் ஏற்படும் கெடுதல்கள் என்னன்னா தீவிரவாதம் பெருகும். நக்சலிசம் வந்து அப்படித்தான் பெருகுச்சு. அதுக்கப்புறம் சண்டை வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே செத்து போவாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்க விட்டுற வேண்டியதானே? அதை ஏன் நீங்க தவறு என்று சொல்லி அவர்களை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள்? இந்த அநியாயம் வந்து இது அநியாயத்தை பற்றி நம்ம பேசணும்னா நம்மள சங்கின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டெமோகிராபிக்கல் சேஞ்சுவாங்க.
நம்மளுடைய தேசத்தில் அந்த நிலப்பரப்பையே மாற்ற ஒரு செயல். எங்கெல்லாம் 20% நாம ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறோமா, எங்களை மாத்தி உடனே கிறிஸ்துவர் ஆக்குவீங்க. இது என்ன கடைசியில ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒரு அறிஞர் சொன்ன மாதிரிதான், நீங்க உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு எங்களை மண்டியிட சொன்னீங்க, நாங்க கண்டுபிடிச்சு பார்த்தா எங்க கையில பிச்சை எடுக்கிற தட்டை வச்சுட்டு நீங்க எங்க ஊர் வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டீங்க. இதுதான் உண்மை. அதனால இதுவரைக்கும் ஏமாந்தது போதும், இனியும் ஏமாறுவதற்கு யாரும் தயாராகவில்லை. அதனால நீங்க சொன்ன பொய்யை யாரும் நம்ப முடியாது. கிறிஸ்தவர்கள் உங்கள் மதத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க, என்ன வேணா தயவு செய்து அதை இந்துக்களிடம் கொண்டு திணிக்காதீர்கள். குறிப்பாக பழங்குடியின மக்களிடம் திணிக்காதீர்கள். அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க நேரிடும். நன்றி.